செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்கும் காலத்தை வருகின்ற 2030ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டித்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. மேலும் வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி தேர்பவனி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் இளம் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புகள் 13% குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் 50% வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலுக்கான வாட்ஸ்அப் ஆன்லைன் டிக்கெட் வாங்குவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 அதிகரித்து ஒரு சவரன் 75,240 ரூபாயாகவும் 1 கிராம் 9,405 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற 7ஆம் தேதி 2ஆம் கட்ட பயணம் வந்தவாசியில் தொடங்கப்பட உள்ளதாக அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு அவர்களை கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகங்களில் உள்ள பொறியியல் படிப்புகளில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3ஆம் கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மேற்கண்ட இந்த 10 வார்டுகளில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி உட்பட மேற்கண்ட இந்த 6 கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக CSK வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ அவர்கள் திடீர் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தாள் 1 மற்றும் 2 ஆகிய 2 இலவச பாட புத்தக தொகுப்பினை ஆட்சி தமிழ் IAS அகாடமி வெளியிட்டுள்ளது. சென்னையில் 3 நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் ட்ரோன் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்களின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார். விநாயகர் சதுர்த்தி நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதையின் பெயரை ஜெயசங்கர் சாலை என்று மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி நேற்று முதல் அமலுக்கு வந்தது. தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 30ஆம் தேதி ஜெர்மனி செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மியூர் உத்தண்டி வரை 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு தமிழக அரசு டெண்டர் கோரியது. பணி நியமன ஆணையை பெற்ற 15 நேரடி நியமன துணை ஆட்சியர்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முகூர்த்த தினத்தை முன்னிட்டு வருகின்ற 28 மற்றும் 29 ஆகிய 2 நாட்களுக்கு கூடுதல்கள் டோக்கன் வழங்க சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுகாக்களில் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் ஆட்கள் சேர்ப்பு முகாம் ஈரோட்டில் இன்று துவங்கியது. நீர்வழி போக்குவரத்து துறையில் 10 லட்சம் கோடி வரை முதலீடுகளை ஈர்க்க கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பையில் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தும் வந்தாரா விலங்கியல் மையம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 24 கோடி ரூபாய் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். புதிதாக பட தயாரிப்பு நிறுவனத்தை நடிகர் ரவி மோகன் அவர்கள் தொடங்கியுள்ளார். நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதத்தை மிகவும் துல்லியமாக கணிக்க ஒன்றிய அரசு புதிய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்களின் முன்னிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். குஜராத்தில் உள்ள ஹன்சல்பூர் உற்பத்தி ஆலையில் மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகனமான இ-விட்டாராவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் அவர்கள் நாகாலாந்தின் 22வது ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். பாஜக கூட்டணி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க நாளை தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்திற்கான முதல் ரயில் நிலையத்தை செப்டம்பர் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குஜராத் பயணம் மேற்கொண்டார். மேலும் 5477 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். 173 கோடி ரூபாய் செலவில் 19 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியா, பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 7 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மின்கம்பி செல்லும் வழித்தடங்களை ஆய்வு செய்ய மின்சாரத்துறை ஆணையிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வித்துறை சார்பில் 51 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார். டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ கட்டணம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பிஇ, பிடெக் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வில் 7964 மாணவர்கள் இறுதி ஒதுக்கீடு பெற்றுள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.